subscribe to my channel and hit the bell icon. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணிக்கங்க. சிம்பிள் டெய்லி யூசேஜ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தமிழ் பாசிபிள் இங்கிலீஷில் இன்றைக்கி பார்க்கவிருக்கிற முக்கியமான டெய்லி யூசேஜை பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். I am stuck up in traffic. I am stuck up in traffic. இதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ நீங்கள் பெரிய ஒரு டிராஃபிக்கில் போய் மாட்டிக்கிறீங்க, பஸ்ஸு நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதில் நல்லா டிராஃபிக்கில் மாட்டிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெசண்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஃபோனில் இதை சொல்லலாம். நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் டிராஃபிக்கில் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், I stuck up in a conversation on the way to my home. ஸோ இது பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம். நான் போகிற வழியில் என்னுடைய நண்பரை பார்த்துட்டு திடீர்னு ஒருத்தரை பார்த்து பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லும் பொழுது I stuck up in a conversation on the way to my home அப்படின்னு இனிமேல் சொல்லி பழகுங்க. நெக்ஸ்ட் ஒன், I get stuck while speaking English from time to time. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் எப்போல்லாம் பேசுகிறேனோ அப்போல்லாம் ஸ்டக் ஆகிறேன், அதாவது பேச திக்கிறேன், ஏதோ தடங்களாக இருக்குது. அது ஃப்ரம் டைம் டு டைம் அப்படின்றது சில வேளைகளில் தான் இப்படி இருக்குது, எப்போயும் அப்படி இல்லை, திடீர்னு நான் ஸ்டக் ஆகிடுறேன் பேசும்போது அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்ம டெய்லி ஏதாவது புது வார்த்தைகளை கற்று பேசலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம். அதனால் இந்த சேனலை நீங்கள் வியூ பண்ணிகிட்ருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் இமீடியட்டாக. அடுத்தது, மை கார் காட் ஸ்டக் இன் மட். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கார் மழையில் போயிட்டுருக்குன்னா திடீர்னு என்ன ஆயிரும், அந்த மழை தண்ணியெல்லாம் தேங்கின இடத்துல என்ன ஆயிரும், அந்த மட்டு இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கார் அந்த டயர் ஸ்டக் ஆகிருக்கும். அதை இப்படி தான் நீங்கள் சொல்லணும், மை கார் காட் ஸ்டக் இன் மட் அப்படின்னா முழு காருமே பாதியாக என்ன செய்யும், சில வேளைகளில் அந்த குழிக்குள்ளே மாட்டிக்கிறோம், மண்ணில் மாட்டிக்கிறோம். லெட்ஸ் ஆல் கிராப் அ பிளேட் அண்ட் கெட் ஸ்டக் இன். திஸ் ஃபுட் லுக்ஸ் டெலிஷியஸ். இங்கே என்ன குறிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம தட்டில் நல்லா சாப்பாடு பார்க்குறோம், ரொம்ப ருசியானதாக இருக்குது. அப்போ எல்லோரும் வாங்க அதை தட்டை எப்படியாவது எடுத்துகிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு அதில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஒரு செயலை சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஈடுபாடை குறிக்கக்கூடியதான் கெட் ஸ்டக். எக்ஸ்கியூஸ் மீ, இஸ் திஸ் யுவர் suitcase? I am afraid it was sticking out into the aisle. ஸோ இங்கே இதை ஐசல்னு சொல்லுவாங்க, ஐல் அப்படி தான் சொல்லணும். இது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போதும் என்ன பண்ணுவோம், திடீர்னு அந்த பேக் வெளியில் என்ன செய்யும், இப்படி நீட்டிட்டு நிற்கும் பொழுது நீங்கள் சொல்லி, சார் உங்கள் பேக் பாருங்கள் இப்படி இருக்குது, எல்லோரும் விழுந்துருவாங்க, உள்ளே தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எட்ஜை தாண்டி, அதாவது பவுண்ட்ரியை தாண்டி அது எட்ஜு வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கிறது பேக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்லக்கூடியது தான். ஸோ ஐ எம் சாரி அப்படின்றது ஐ எம் அஃப்ரைட் அப்படின்றத குறிக்கிறது இங்கே. அடுத்து பாருங்கள், யூ கேனாட் லாக் யுவர் suitcase பிகாஸ் there is a bit of cloth sticking out. இப்போ பாருங்கள், துணிகள் நிறையா உள்ளே வைக்கும் பொழுது சில நேரத்தில் அந்த சூட்கேஸே மூட முடியாது, அது வெளியில் என்ன பிதுங்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ எல்லை தாண்டி நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலையை குறிக்கும்போது ஸ்டிக்கிங் அவுட் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் நீட்டிட்டு துணியெல்லாம் இப்படி பிதுங்கிட்டு இருக்கு, எப்படி நீங்கள் சூட்கேஸை மூடுவீங்க, அதனால் மூட முடியாதுன்றதை சொல்கிறோம். ஐ எம் ஸ்டக் அப் இன் டிராஃபிக், அதாவது நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ எம் ஸ்டக் அப் இன் டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ எம் ஸ்டக் அப் இன் மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஸ்டக் அப் அப்படின்னு போடும்போதே நீங்கள் நிறைய இதில் மாட்டிக்கிட்டேன், அதில் மீள முடியாமல் மாட்டிக்கிட்டேன், அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன் நல்லா அப்படின்னு சொல்லும்போது பயன்படுத்திக்கங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பொழுது தான் இந்த வீடியோவுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுடைய ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்கலி சேரும். அதே போல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதோட ப்ளஸ் ஆன்லைன் கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நீங்கள் சேர்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய டாபிக்ஸோடு உங்களோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒரே வார்த்தையை வைத்து பல விதங்களில் ஃப்ரேசஸை மாற்றி பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரிக் நீங்கள் கற்றுருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.